அம்மா தள்ளுங்கம்மா. அம்மா நாங்க நாளைக்கே ட்ரிப்பு போறோம். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும்மா. என்னது நாளைக்கே ட்ரிப்பு போறீங்களா? ஏண்டா அடுத்த வாரம் தானே போறதா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்படி திடீர்னு சொன்னா என்னடா பண்ண முடியும்? அச்சச்சோ, எங்க அம்மா வேற என்னோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சாங்களா இல்லையானே தெரியலையே. அம்மா ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிங்களாமா? பெரியமா சீக்கிரமா என்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு வாங்க பெரியமா. நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் இன்னும் ஈரமே காயல. ஏண்டா சிண்டு, உன்னால இந்த சின்ன சூட்கேஸை உன்னால எடுத்துட்டு வர முடியாதா? அங்க உள்ள எனக்கு கிச்சன்ல எவ்வளவு வேலை இருக்கு. அம்மா என்னோட பேண்ட் எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல சிண்டுவோடது மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. நீங்களே பார்த்து கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. பண்டியனா மிஸ் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஊட்டில இப்ப ரொம்ப குளிரா இருக்குமாமாண்ணா, அதனால திக்கான ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வர சொன்னாங்க. சின்னதா ஒரு ஸ்வெட்டர் இருந்தா கூட எடுத்துட்டு வர சொன்னாங்கண்ணா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீயும் ஸ்வெட்டர் எடுத்து வச்சாச்சு, நானும் ஸ்வெட்டர் எடுத்து வச்சாச்சு. சரி நீ உள்ள போய் டிஃபன் சாப்பிட்டுரு. நான்சி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாலான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான விஷயம் வேற பேச வேண்டியதா இருக்கு. என்ன பண்டி, ஊட்டில நம்ம எங்க தங்க போறோம்னு ஏதாவது நியூஸ் கிடைச்சிச்சா? இன்னைக்கு மேமும் பிரின்சிபல் மேமும் பேசிட்டு இருந்தத நீ தானே கேட்டுட்டு இருந்த. அதெல்லாம் நம்ம ஸ்டே பண்றதுக்கு சூப்பரா ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா பிரின்சிபல் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க நான்சி. நான்சி, எங்க கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி சூட்கேஸ் அப்புறம் பேக் தான் இருக்கு நான்சி. இது போதுமா? இதுவே போதும் பப்ளி. நீங்க என்ன வைக்க போறீங்க? 2 Dress வைக்க போறீங்க, அது இல்லாம ஒரு ஸ்வெட்டர் வைக்க போறீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு இதுவே போதும். ஆனா இந்த பேக்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லப்பா. இங்க பாரு, இந்த சூட்கேஸ் ரொம்ப பழைய காலத்து சூட்கேஸ் மாதிரி இருக்கு. ஏ டிம்பிள், என்னோடது கூட இதே மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் பழைய காலத்துதெல்லாம் இல்லை, சரியா? 2 Dress வச்சு மட்டும் எடுத்துட்டு வாங்க. நிறைய எடுத்துட்டு வந்து அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. அங்கே நிறைய இடம்லாம் இருக்காது. நீங்க எல்லாம் போன வருஷம் டூர் போனப்ப போனீங்கல்ல, டூர் சூப்பரா இருக்குமாப்பா. செம ஜாலியா இருக்கும் டிம்பிள். நீங்க எல்லாம் போன வருஷம் வரல, செம சூப்பர் ஜாலியா இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கதை பேசிட்டே நைட்டு தூங்கலாம், ஒண்ணா சமைச்சு சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் ஹோட்டல் கூட கூட்டிட்டு போவாங்க. அப்படியா? காலையில எல்லாரும் 7 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆனோம்னா கரெக்டா இருக்கும்ல. 8 மணிக்கு தானே பஸ் வரும்னு மேம் சொன்னாங்க. என்ன நான்சி 7 மணிக்கு எந்திரிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஏ புஷ்பா, 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சா கரெக்டா வராது, சரியா? 6 மணிக்கே எந்திரிச்சுக்கோங்க. இப்ப போய் நேரத்திலே தூங்குங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல டிவி எல்லாம் பார்க்காதீங்க. நான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சோனே உங்க எல்லார்த்து வீட்டு கதவையும் தட்டுவேன். ரொம்ப நேரம் கதவு முன்னாடி நின்னுட்டு இருக்க மாட்டேன், சரியா? இந்த லோட்டஸ்க்கு வேற ரொம்ப ஃபீவரா இருக்கு. சூட்கேஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி வைக்கிறேன். பட் அவளுக்கு மார்னிங் நல்லா இருந்தா மட்டும் தானே நம்ம கூட ட்ரிப் வருவா. லில்லி லில்லி, சூட்கேஸ் பேக் பண்ணிட்டீனா சீக்கிரமா வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கு லில்லி. ஆல்ரெடி 9 o'clock ஆச்சுல்ல? எஸ் மாமி, நான் எங்க 2 பேத்துக்கும் லக்கேஜ் பேக் பண்ணியாச்சு மாமி. இதோ வரேன் மாமி. 5 மணிக்கே எந்திரிக்கலாம் நினைச்சா 6 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் போய் இந்த பண்டியையும் சிண்டுவையும் எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து இவங்களை எழுப்பலாம். பண்டி பண்டி பண்டி, எந்திரி பண்டி. நான்சி அவங்க எல்லாம் அப்பவே எந்திரிச்சு குளிக்க போயிட்டாங்க நான்சி. என்னது 2 பேரும் குளிக்க போயிட்டாங்களா? அப்படின்னா நான் தான் லேட்டா? அச்சச்சோ, சீக்கிரமா போவோம். புஷ்பா புஷ்பா, மணி 6 ஆச்சு. புஷ்பா எந்திரிச்சுக்கோப்பா. பப்ளி பப்ளி, மணி 6 ஆச்சு, எந்திரிச்சு ரெடி ஆகுங்கப்பா. டிம்பிள் டிம்பிள், சீக்கிரமா எந்திரி. ரெட் வெல்வெட் ரெட் வெல்வெட், தயவு செஞ்சு தூங்காம எந்திரி. வண்டி கரெக்டா 8 மணிக்கு வந்துரும். அண்ணே, நியூஸ் பார்த்தீங்களா? சென்னையில் தான் பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு பார்த்தா கோவேலி ஊட்டியில் 2 நாள் தொடர்ந்து மழைன்னு வேறு போட்டிருக்காங்க. இந்த நேரத்துக்கு நம்ம பசங்களை வேறு கூட்டிகிட்டு ஊட்டி வேறு போகிறோம். என்னென்ன பண்ணுறது? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேனே. மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. அட என்னப்பா நீயே, மழை எந்த ஊரில் தான் பெய்யாமல் இருக்கு? அதெல்லாம் மேடம் கரெக்டாக எல்லாத்தையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாமல் இரு. பஸ்ஸை மட்டும் பார்த்து ஓட்டு, அவ்வளோதான். மேடம் வர்றாங்க, அமைதியாக இருங்க. மேடம் குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் நேரத்திலே வந்துட்டீங்களா? வெரி குட். 3 பஸ்ஸுமே நல்ல கண்டிஷனில் தானே இருக்கு. நான் சொன்னது எல்லாத்தையும் நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கல்ல. போகிற வழியில் இது இல்லை அது இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மேடம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மேடம். 3 வண்டிக்கு பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். வெரி குட். மேடம் 3 வண்டி வீலையும் நான் செக் பண்ணிட்டேன். என்ஜின் கூட நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம். பக்கா கண்டிஷனில் இருக்கு மேடம். வெரி குட். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் 3 வண்டியுமே கிளம்பி போய் ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணிக்கலாம். போகிற வழியில் டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயும் நிற்கக்கூடாது. லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம் இல்லையா, அங்கே மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்கு நம்ம தான் முழுக்க பொறுப்பு. எதையும் மறந்துடாதீங்க. நான் சொன்ன ரூல்ஸை மீறி எதுவும் இங்கே நடக்கக்கூடாது. மேடம் குட் மார்னிங். மேடம் மாலா மேம் வந்துட்டீங்களா? இதோ கீதா டீச்சர் கூட வந்துட்டாங்க. சாரி மேம், வர்ற வழியில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. குட் மார்னிங் மேம். நோ நீங்கள் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. மாலா மேம், நீங்கள் போய் இந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறுங்க. கீதா மேம், நீங்கள் செகண்ட் பஸ்ஸில் ஏறுங்க. நான் 3rd பஸ்ஸில் ஏறிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு பஸ்ஸில் இருக்கணும்.
டிரைவர் வந்து வண்டி எடுங்க. நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் போகணும். இந்த 2 வண்டி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் எல்லா இடத்துக்கும் வரணும். அண்டர்ஸ்டுட்? வாட்ச்மேன், அந்த கேட்டை ஓபன் பண்ணி விடுங்க வாட்ச்மேன். மேடம், கேட் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு மேடம். பார்த்து போயிட்டு வாங்க மேடம். ஆல் தி பெஸ்ட் மேடம். பண்டியண்ணா சீக்கிரமா வாங்கண்ணா. மணி 7:30 போகுது. பஸ் வந்தாலும் வந்துரும்ண்ணா. தேங்க் காட், லோட்டஸ்க்கு ஒரு வழியா ஃபீவர் சரியாயிடுச்சு. லோட்டஸை விட்டுட்டு போறதுனா எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும். டே பண்டி, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோடா. தனியாலாம் எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கப்புறம் டீச்சர் சொல்கிற இடத்துக்கு தான் போகணும். தேவையில்லாமல் இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்கக்கூடாது. அப்பா, பாக்குறதுக்கு தான் சின்ன சூட்கேஸா இருக்கு. இது என்னது இது? இவ்ளோ வெயிட்டா இருக்குது. நான்சி, நான்சி, அந்த முறுக்கு எடுத்து சூட்கேஸில் வச்சுக்கிட்டியா நான்சி? அண்ணா என்னண்ணா இது? மேம் நேத்து அவ்வளவு தடவை சொன்னாங்க. மணி 8 போகுது. இன்னும் நம்ம ஸ்கூல் பஸ் வரவே இல்லைண்ணா. ஏண்டா சிண்டு, போன வாரெல்லாம் எக்ஸாம் நடக்கிறப்ப 8 மணிக்கு கூட யூனிஃபார்ம் போடாமல் சுற்றிட்டு இருந்த. இப்போ 7:30 மணிக்கே ரெடி ஆகிட்டு பஸ்ஸு வரலன்னு சொல்லிட்டு இருக்க. டே சிண்டோ, நம்ம பிரின்சிபல் மேம் பத்தி தெரியாது உனக்கு? அவங்க கரெக்டா பங்க்சுவலா இருப்பாங்க. மணி இப்பதானே 7:30 ஆச்சு. இன்னும் ½ அன் ஹவர்ல டான்னு வந்து நிப்பாங்க பாரு. பண்டி பண்டி, அங்க திரும்பி பாரு, நம்ம ஸ்கூல் பஸ் வந்துருச்சு பண்டி. ஹை ஜாலி, நம்ம ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. ஹை பண்டி அண்ணா, உண்மையாவே நம்ம ஸ்கூல் பஸ் வந்துருச்சுண்ணா. இங்கதான் வந்து நிக்குது. ஐயோ அண்ணா, என்னண்ணா இது? வண்டி நிக்காம போய்கிட்டு இருக்கு. டே சிண்டோ, அது நம்ம பஸ் இல்லடா. நம்ம பஸ் 9ஆம் நம்பர் பஸ்டா. அது பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போற பஸ். இது கூட நம்ம பஸ் இல்ல. டே அங்க பாருங்க, உள்ள நம்ம பிரின்சிபல் மேம் இந்த பஸ்ல தான் இருக்காங்கடா. அட ஆமாண்ணா, இதுதானே நம்ம ரெகுலரா போற பஸ். இதுதான் நம்ம பஸ். உண்மையாவே நம்ம பஸ் வந்துருச்சு. பெரியமா, நான் போயிட்டு வரேன் பெரியமா. பசங்களா, நான் சொன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயும் தண்ணியில எல்லாம் இறங்கக்கூடாது. என்ன பசங்களா, எல்லாரும் சொன்ன மாதிரியே சீக்கிரமே ரெடி ஆகிட்டீங்க போல. சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் வண்டியில் இருங்க. சூட்கேஸ் மட்டும் வண்டியில் ஏற்றாதீங்க. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. ரீச் ஆயிட்டு மேம் போன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேம்மா. டே பண்டி, ஜாக்கிரதையா போடா. சிண்டுவை பார்த்துக்கோடா. சிண்டுவை நான் பாத்துக்கணுமா? டிரைவர் அண்ணா, ஏன்னா டோரை ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நானும் ஜாக்கிரதையா இருப்பேம்மா. நான்சி, நேரத்துக்கு சாப்பிட்டுக்கோ நான்சி. பசங்களா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. அக்கா, என்னக்கா இது? பசங்களையெல்லாம் கூப்பிட்டு பஸ்ஸுக்கிட்ட நிற்க வச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யாரையும் வண்டியில் ஏற விட மாட்டேங்கிறாரு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? பசங்களா, யாரும் வண்டியிலலாம் ஏறாதீங்க. ஏன்னா அவங்க கிளாஸ் மேம் வருவாங்க. வந்து அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வண்டியில் ஏற்றுவாங்க, ஓகேவா? ஆமாம், உங்கள் எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸோட எடுத்துகிட்டு வர சொன்னோம். நீங்கள் என்ன 2 3 எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? சரி சரி, உங்கள் மேம் வந்து எல்லாம் பேசிக்குவாங்க, ஓகேவா? டிரைவர் அண்ணா, நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் தானே எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி 2 எல்லாம் எடுத்துட்டு வரல. ஒன்னே ஒன்று தானே எடுத்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, ஆளுக்கு 2 ட்ரெஸ், ஒரு ஸ்வெட்டர் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த பின்னாடி இருக்க 3 சூட்கேஸை பார்த்தா எப்பா 100 கிலோ இருக்கும் போல். சரி சரி, வெயிட் பண்ணுங்கள். உங்கள் மிஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் டூருக்கு போகிறக்கு ஹாப்பியாக ரெடி ஆயிட்டீங்களா? ஃபேஸை பார்க்கும்போதே ரொம்ப பிரைட்டாக தெரியுது. எஸ் மேம், நாங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கோம் மேம். ரொம்ப சந்தோஷம். டூருக்கு நேம் கொடுத்தவங்க எல்லாரும் இங்கே இருக்கீங்களான்னு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, லக்கேஜும் செக் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. சிண்டு, பிரசன்ட் மேம். பண்டி, எஸ் மேம். ரோஸ், பிரசன்ட் மேம். நான்சி, எஸ் மேம். லில்லி, எஸ் மேம். பப்ளி, எஸ் மேம். டிம்பிள், மேம். லோட்டஸ், எஸ் மேம். நான் இங்க தான் இருக்கேன் மேம். புஷ்பா, எஸ் மேம். ரெட் எஸ் வெல்வெட். மேம். ஓகே, நேம் கொடுத்தவங்க எல்லாரும் இருக்கீங்க. என்னம்மா இது? ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் தானே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். 2 3 சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. கவுண்ட் பண்ணி பார்த்துடலாமா? எவ்வளோ பேர் இருக்கீங்க மொத்தமாக? 1 2 3 4 5 6 7 8 9 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஆனால் 10 சூட்கேஸ் இருக்கே. யாரோ ஒருத்தங்க 2 சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் அது பெருசாக இருக்குது பாருங்க. யாரோடது அந்த 3? எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆக்சுவலி அது என்னுடைய சிஸ்டர் லோட்டஸோடது மேம். அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா மேம். இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துருவா மேம். சோ டோட்டலா கவுண்ட் பாத்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் தான் மேம். 10 சூட்கேஸ் இருக்கு. டிரைவர், ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் தான் வச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டேன். ஓப்பன் எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பஸ்ஸில் ஏற சொல்லிட்டு நீங்களே லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து பஸ் மேலே வச்சிருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் லக்கேஜை வச்சுட்டு பஸ் மேலே ஒவ்வொருத்தராக ஏறலாம். ஹையா, ஜாலி ஜாலி ஜாலி. பஸ்ல நான் ஃபர்ஸ்டா ஏற போறேன். எனக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்குவேன். பண்டி பண்டி, செம ஜாலியா இருக்க போகுது. இங்க பாத்தியா, மழை இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பண்டி. லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு.
மேடம் நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க மேடம். எல்லா சுட்கேஸையும் நான் வண்டி மேலே ஏற்றிக்கிறேன், அப்புறமா நான் வண்டி எடுக்கிறேன். இல்லை டிரைவர், இட்ஸ் ஓகே. எல்லா சூட்கேஸும் நீங்கள் ஏற்றுங்க, அது எல்லாத்தையும் நான் செக் பண்ணிகிட்டே வண்டியில் ஏறிக்கிறேன். பிரின்சிபல் மேம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. சிண்டு, நீ டோர் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? டோரை முதல்ல சாத்துங்க டிரைவர். யாரும் டோர் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கக்கூடாது. டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம், புரியுதா? அவங்க சீட்டில் உட்காந்து சீட் பெல்ட் போட்டுக்கணும். பண்டி கேட்டியா? பிரின்சிபல் மேமும் இந்த டைம் நம்ம கூட வர்றாங்க. மேடம் எல்லா சுட்கேஸையும் வண்டி மேலே ஏற்றிட்டேன் மேடம், நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க. மாலா பாத்தியா மாலா, பசங்களை கூட ஏற்ற சொல்லாமல் டிரைவரே எல்லாத்தையும் ஏற்றிட்டாரு. வண்டி கிளம்ப போகுது மாலா. அம்மா நாங்கள் போயிட்டு வர்றோம்மா. பார்த்து போயிட்டு வாங்க, ஜாக்கிரதையாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கிளாசிக் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.